கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையானது உங்களை தாங்கி நடத்துவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம், அதாவது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இங்கே ஒரு வாழ்த்து செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒரு தேவ மனிதன் இன்னொரு விசுவாசியாகிய தேவ பிள்ளைக்கு எழுதுகிறார், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உனக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எந்த வீட்டிற்குள் சென்றாலும் நீங்கள் அதை வாழ்த்துங்க. அதாவது இது விசுவாசி வீடு, இது அவிசுவாசி வீடு, இது ஆண்டவருடைய பிள்ளைகள் வீடு, இது புறமதஸ்தர் வீடு, அப்படிங்கிற ஒரு பாகுபாடு நீங்க பார்க்கக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. அவன் தனக்கு மனைவியை கொள்ளும்படி தன் மாமன் வீட்டுக்கு போகிறான். அங்க லாபான் அவன் தேவனை அறியாதவனாய் சிலை வழிபாடு உள்ள மனிதனாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு சென்றது நிமித்தம் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான். யாக்கோபு தானே ஆசீர்வதிக்கப்படணும். யாக்கோபு போனதுனால லாபான் ஆசீர்வதிக்கப்படுகிறான். லாபான் ஆண்டவருடைய பிள்ளையா? இல்லை. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்கு நம்ம முழு மனசோட கீழ்ப்படியணும். அவனுக்கு நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கிடையாது, இவங்கெல்லாம் ஆண்டவரை நேசிக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ள போனா எனக்கு போராட்டம் வரும்னு சொல்ற விசுவாசிகளை தான் நான் நிறைய பார்க்கிறேன். பிரியமானவர்களை, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். எப்படி வாழ்த்தணுமா? பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்தணுமா. இன்னைக்கு ஒருத்தர் வாழ்த்துறோமா? ஒரு தம்பி வேலை கிடைச்சிருக்குன்னு வந்து நம்மகிட்ட சொன்னா நம்ம மனசுல துக்கப்படுறோம். அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே. யோசித்து பாருங்க, ஒரு நல்ல இருதயம் நமக்கு இருக்கா? நமக்குள்ள நல்ல இருதயம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. அதனாலதான் நம்மில் அநேகர் ஆசீர்வதிக்கப்படலை. நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் பக்கத்து வீட்டுக்காரன் வைக்கிற செய்வன் இல்லை, உங்க இருதயம் திருக்குள்ளதான் இருக்கு. உங்களுக்குள்ள அன்பு இல்லை, உங்களுக்குள்ள பொறுமை இல்லை, உங்களுக்குள்ள பழி வாங்குற இருதயம், அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுகிற இருதயம். அதனாலதான் உங்களுக்குள்ள இன்னைக்கு என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை, நீங்க கிருபையில வளரலை. இங்க தேவனுடைய வசனம் சொல்லுது, உனக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. உண்மையா சொல்றேன், கர்த்தருடைய நாமத்துல ஊழியத்துக்கு வந்த நாள்ல இருந்து எந்த வீட்டுக்கு ஜெபிக்க போனாலும் இந்த வீட்டுக்கு சமாதானம்னு சொல்ற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துவேன். ஆம் பிரியமானவர்களே, அது ஒரு ஆசீர்வாதம், அதை மறந்துடாதீங்க. நீங்க வாழ்த்துங்க, நீங்க வாழ்த்தப்படுவீர்கள். நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிருபை இருக்குதா? இரக்கம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? கொஞ்சம் கவனித்து பாருங்க. நேற்றைய தினத்துல நான் திருநெல்வேலி போயிட்டு வரும்போது ஒரு தம்பி என்கிட்ட, அண்ணன் இங்க பாருங்க அப்படின்னு செல்போன்ல ஒரு ஃபேஸ்புக்கில் உள்ள ஒரு வீடியோவை காமிக்கிறான். அது ஒரு மலைப்பாங்கான ஏரத்துல பகுதியில் 2 பேர் ஏறிட்டு போகும்போது ஒரு தம்பி அப்படி ஸ்லிப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 50 அடி பள்ளத்தில் விழுறான். அப்போ நான் கேட்டேன், விழுகிறதை வீடியோ எடுத்திருக்காங்க, அவன் விழுந்தவன் பிழைத்தானா இல்லையான்னு தெரியாதுன்னா. அப்போ எதுக்கு இந்த வீடியோ காட்டுறேன்னு? இல்லை, விழுறான் பாருங்க, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்னு. விழுந்தவன் பிழைத்தானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியணும், அதான் முக்கியம். அப்போ கவனிங்க, ஒருத்தர் விழுந்தா தூக்கி விடணும்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அதுதான் தேவ பிள்ளைகளுடைய சுபாவம். இன்றைக்கு நாம நிக்கிறவனை விழத்தள்ளுகிறவர்களா இருக்கிறோம். இது பிசாசினுடைய சுபாவம். அப்ப பிசாசினுடைய சுபாவத்துல நான் வாழ்ந்துட்டு தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களுக்குள்ள பிசாசின் சுபாவங்கள் இருக்கு. அன்பு இல்லை, பொறாமை இருக்கு, மன்னிக்கிற சுபாவம் இல்லை, எரிச்சல் இருக்கு. அடுத்தவன் நல்லா இருக்கும்போது நமக்கு எரியுது வயிறு. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்ம வெளித்தோற்றத்துல காண்பித்து கொண்டாலும் சுபாவத்துல பிசாசின் பிள்ளைகளால இருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். நீ ஏன் கொலை பண்றதுக்கு தேடுறாங்க? நீ ஏன் அன்பற்றவனா இருக்கிறாங்க?
அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு கிருபையும் இரக்கமும் இருந்துச்சுன்னா அவன் தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாக இருப்பான். இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய இரக்கம் இருக்குதா, தேவனுடைய கிருபை இருக்குதா, தேவன் கொடுக்கிற சமாதானம் இருக்குதுன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள அன்பு இருக்கும், எல்லாரையும் நேசிக்கிற இருதயம் இருக்கும், மற்றவர்களை வாழ்த்துகிற சுபாவம் இருக்கும், ஒருத்தர் விழுந்துட்டானா தூக்கி விடணுங்கிற எண்ணம் இருக்கும். அது ஒண்ணுமே இல்லை பிரதர் அப்படின்னா உனக்கு கிருபை இல்லை, இரக்கம் இல்லை, சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்றேன், மற்றவர்களை வாழ்த்த படிங்க. அது உங்க அண்ணனோ அப்பாவோ தம்பியோ மாமனோ மச்சானோ சொந்தக்காரனோ பக்கத்து வீட்டுக்காரனோ உங்க சக விசுவாசியோ யாரா இருந்தாலும் அவங்கள வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. நீங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க உங்களை வாழ்த்துறேன். வாழ்த்துங்க. முதலாவது மற்றவர்களை வாழ்த்த படிங்க, நீங்க வாழ்ந்திருப்பீர்கள். அது ஒரு ரகசியம். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை பொழுதில் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உங்க முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. இந்த செய்தியை கேட்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படி வாழ கற்றுக் கொடுங்க. உமது பிள்ளைகளுக்குள்ள நல் மனசாட்சி உண்டாகட்டும். எல்லா துர்க்குணத்துக்கும் துணிகரத்துக்கும் துன்மார்க்கத்துக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் என்று சொன்னால் கால் இடராம நடத்தணும் ஆண்டவரே. சமாதானமான பாதையில நடக்கணும், சமாதானம் உள்ளவர்களா வாழணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தின் கிருபையை கட்டளையிடும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.